அடியாருக்கு நல்லா அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சென்ற பதிவுல 8ஆம் பாவத்தினுடைய உண்மையான அர்த்தத்தையும், 8ஆம் அதிபதி 1 முதல் 4 பாவங்களில் இருந்தால் ஏற்படும் பலன்களை பற்றி நம்ம விரிவா பார்த்தோம். ஒரு ஒரு தன்மையா பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது அதை விட சுவாரஸ்யமான பகுதிகளை நுழையிறோம். 8ஆம் அதிபதி 5, 6, 7, 8ஆம் பாவங்கள் இருந்தால் எந்த பாரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ 8ஆம் பாவதி, அதாவது அஷ்டமாதிபதி பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அவர் கஷ்டத்தை விட அதிகமா மாற்றத்தை தான் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஒரு நல்ல மாற்றமா அமைவதற்கு 8ஆம் அதிபதி எந்தெந்த பாவங்கள்ல நம்ம ஜாதகத்துல இருக்காருன்னு பார்த்து வச்சுக்கிட்டா அதனுடைய காரகத்துவத்திலே நம்ம பயணிக்கும் பொழுது அஷ்டமாதிபதி திசா புத்தி அந்தரம் நடக்கிறப்போ நம்ம ரொம்ப இலகுவா, ரொம்ப சாதாரணமா அந்த திசா புத்தியை கடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஸோ அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். இது ஒரு பயம்படுத்துறதுக்காகவோ அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம லாஸ்ட் அந்த வீடியோல நான் 1, 2, 3, 4 அந்த பாவங்கள்ல 8ஆம் அதிபதி இருந்தாருன்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போ 5ஆம் பாவத்தை பார்ப்போம். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட முக்கியம், நம்மளுடைய சென்ற பிறவியினுடைய கர்மாக்களை தேக்கி வைத்திருக்கக்கூடிய விதை இருக்கிற இடம் 5ஆம் பாவம். இது நல்லா புரிஞ்சுச்சு. இந்த மாதிரியான ஒரு கார்மிக் ராசி மண்டலத்துல அஷ்டமாதிபதி இணையும் போது மற்ற பாவங்களை காட்டிலும் 1, 2, 3, 4 காட்டிலும் 5ஆம் பாவம் அதனுடைய காரகத்துவம் மிக ஸ்ட்ராங்கா வெளிப்படும். அவர் திசாபுத்தி காலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படும். பொதுவா 5ஆம் பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம லக்கணம்னு லான்னு போட்டு எண்ணிட்டே வந்தீங்கன்னா 5ஆம் இடம், அதுதான் 5ஆம் பாவம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காரகத்துவங்கள், கல்வி, நம்மளுடைய அடிப்படை அறிவு, நம்மளுடைய புத்திசாலித்தனம், அதுக்கப்புறம் நம்மளுடைய காதல், குழந்தைகள், படைப்பாற்றல், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் பேசிக்கா அது குறிக்கும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதி அமர்ந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய கர்மிக் அந்த இதெல்லாம் வெளிப்படும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா மனைவி மூலம் கர்மா வேகமா செயல்படும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, அதனால சூப்பர் அப்படின்னா சொல்லிட முடியாது. அந்த கர்மிக் பாவத்துல கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய, கர்மாவினுடைய விதை இருக்கக்கூடிய பாவத்துல ஒரு கிரகம் உட்காரும் பொழுது அந்த கிரக காரகத்தை ஒட்டி நம்ம கர்மா வெளிப்படும், நல்லதோ கெட்டதோ. அது 9ஆம் பாவம் நம்ம லக்கண வலிமை பொறுத்து நல்லதா கெட்டதான்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ 8ஆம் அதிபதி அமர்ந்தா முதல்ல ஒருத்தருக்கு அறிவு ரொம்ப அசாதாரணமா இருக்கும். ரொம்ப ஒரு லேட்ரல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள ஆளா இருப்பார். ஒரு விஷயத்த ரொம்ப மேலோட்டமா பார்க்காம ரொம்ப டெப்தா ஏன், எப்படி, இதுக்கு பின்னால் உள்ள ஒரு அறிவியல் என்ன, பகுத்தறிவு என்ன, இதெல்லாம் திங்க் பண்ணுவோம். ஸோ அதனால இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். இப்போ ஜனனகால ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச், ஃபாரன்சிக் சயின்சஸ், சைக்காலஜி, மெடிக்கல் லைன்ல மெடிக்கல் ரிசர்ச், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ துறை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு துறை, சைபர் செக்யூரிட்டி, டெக்னாலஜியுடன் கூடிய அஸ்ட்ராலஜி, மிஸ்டிசம்னா ரசவாதம்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மதத்துல ரொம்ப டெப்தா போய் ஆன்மீகத்துக்கு போறது, மதத்தை தாண்டி ஆன்மீகத்துக்கு போறது, தொல்புலல் துறை, ஆர்கியாலஜி, இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் அவங்க ரொம்ப ஒரு சிறந்த விளங்குவாங்க. இந்த மாதிரி துறைகள்ல இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா சாதாரணமாவே இவங்க படிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி லைப்ரரியிலே இருப்பாங்க. டீச்சர்ஸ்ட ரொம்ப நுட்பமான கேள்வி கேட்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறவங்கலாம் இருக்கும். இதை தவிர பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்றது காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடம்.
இவங்களுக்கு காதல் வரலாம், காதல் எதிர்பாராம அமையலாம், திடீர் காதல் வந்து கல்யாணத்துல முடியலாம். இந்த காதல் கல்யாணம் திடீர்னு திசாபுத்தியை பொறுத்து மற்ற கிரக அமைப்பை பொறுத்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ திடீர் காதல், திடீர் பிரிவு இந்த மாதிரி எல்லாம் வரலாம். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் பாவம். இதில் அஷ்டமாதிபதி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு குழந்தைகள் பிறந்த பின்பு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த பங்கு சந்தை, கிரிப்டோ கரன்சி, ஸ்பெக்குலேஷன், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி மாட்டிக்கப்படும். ஒரு கவனமா ரொம்ப நியாயமான வெட்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமா பண்ணணும். செவ்வாய் நல்லா இருந்தால் ரியல் எஸ்டேட்ல நியாயமா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்க, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தா எந்த மாதிரியான தன்மைகள் அவங்க இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவா 6ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம் அப்படின்னா நம்முடைய எதிரிகள், நம்ம வாங்கியிருக்க கடன், நமக்கு வரக்கூடிய நோய், போட்டித் தேர்வுகள், போட்டிகளில் நாம் அடையக்கூடிய வெற்றி தோல்வி, ஒரு இடத்துல வேலைக்கு போறது, அடிமை வேலைக்கு போறது அல்லது வேலைக்கு போறது, சேவைத்துறைகள், வழக்குகள். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை காரகத்துவம்லாம் வந்து 6ஆம் இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு 8ஆம் அதிபதி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது பாசிட்டிவா அமைஞ்சா வாழ்க்கையில பல தடைகள் வரலாம். ஆனா அந்த தடைகள் ஒவ்வொன்றும் நம்ம வெற்றியா மாறும். அந்த 8ஆம் அதிபதி அந்த நட்சத்திரத்தை பொறுத்து, அந்த நட்சத்திரத்தை காரகத்துவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி போறீங்கன்றத பொறுத்து, எப்படி உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு தடையுமே வெற்றியா மாறும், மிகப்பெரிய வெற்றியா மாறும். இதைத்தான் நம்ம வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் அதிபதி 6க்கு போறது, 8ஆம் அதிபதி 12க்கு போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் பண்றோம். அது எப்படி ராஜயோகம் மாறும்னா, அந்த தன்மையை பொறுத்து, அந்த 8ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை ஒட்டி நீங்க போகணும். அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவம் ஒட்டி போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமா மாறும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்றாரு, 8ஆம் அதிபதி 6ல இருந்து வியாபாரம் பண்றாருன்னா, வியாபாரம் வந்து 2-3 தடவை முடங்கினாலும் ஏதோ ஒரு டைம் டக்குன்னு ஒரு ஐடியா தோணி அந்த வியாபாரம் வந்து அந்த வியாபாரத்துல அவரு தான் கிங் அப்படின்ற மாதிரி வந்துடுவார். இதே தான் வந்து ஒரு ஒரு வேலைக்கு போற இடத்துலையும் சரி, ஒரு 2-3 முறை ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அமையாது. ஆனால் 4வது 5வது முறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி அமைஞ்சு. இவங்களுக்கு எதிரிங்க இருப்பாங்க, ஆனா இந்த இந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியா அவங்க இருப்பாங்க. இந்த 8ஆம் அதிபதி பாசிட்டிவா அமைஞ்சா அந்த நட்சத்திர காரகத்தவங்களோட நீங்க ஒத்து போனா சரி. இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த இந்த நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூல வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. உடல் நலத்தை வந்து அலட்சியமே படுத்தக்கூடாது. பீரியாடிக்கலா ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, குறைஞ்சபட்சம் ஒரு நடைப்பயிற்சி, நம்மளை எப்பயும் ஆக்டிவா வச்சுக்கிறது, உடம்புல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க இந்த 8ஆம் அதிபதி 6ல அமைஞ்சாருன்னா கண்டிப்பா பண்ணணும். சரிங்க, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமைந்தால், பாவத்தில் அமர்ந்தால் அப்படின்னா உடனே திருமணம் நின்று போயிடும், உடனே திருமணம் கெட்டு போயிடும், திருமண வாழ்க்கை அமையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் சாதாரணமா இருக்காது, அசாதாரணமா இருக்கும். எப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு ஒரு பிரிவு, பாசிட்டிவா இருந்ததுன்னா வேலை காரணமா கணவன் ஒரு ஊர்லயும் மனைவி ஒரு ஊர்லயும் இருக்கலாம். ஒரே மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது, ரொட்டீன் வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை தவிர 8ஆம் அதிபதி நெகட்டிவா அங்க 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா திருமணத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். மாங்கல்யக்காரகன் செவ்வாய், அந்த கேது இவங்களுடைய தன்மையை பொறுத்து, சுக்கரனுடைய தன்மையை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காமையே போயிடலாமா அப்படின்ற மாதிரி கூட ஒரு அமைப்பை நெகட்டிவா இருக்கும்போது ஏற்படுத்துது. இது உண்மைதான். பட் அது ரொம்ப நம்ம இந்த ஒரு காம்பினேஷன் வச்சு மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தன்னுடைய ஸ்பௌஸ் இருக்காங்க, அதாவது நம்மளுடைய இணையர், நம்மளுடைய மனைவி அல்லது கணவன்கிட்ட வந்து எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து, திடீர்னு அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது வெளியே கூப்பிட்டு போறது. ஸோ ஒரே மாதிரி இல்லாம அவங்கள வந்து ஒரு சந்தோஷமா வச்சுக்கணும். திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்க போகணும். அது குறிப்பா 8ஆம் அதிபதியினுடைய அஷ்டமாதிபதி திசை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திசா புத்தி வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வழக்குக்கோ
ஒரு சண்டை சச்சரவுகளுக்கோ ஒரு மூன்றாவது ஆள் வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். அடிக்கடி ஒரு சுற்றுலா போங்க. ஒரு சேர்ந்து, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், ஒரு திருமணத்துக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது குடும்பத்துக்கு நண்பர்கள் வீட்டில் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தோஷம் வந்து அவ்வளவா வேலை செய்யாது. சரிங்க. இது இந்த இந்த சப்ஜெக்ட் அதிகமா பார்க்க வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் திருமணத்துல மாற்றம் கொடுக்கக்கூடிய 7ஆம் அதிபதி வீக்கா இருந்து 11ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தார்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த நேரத்துல 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினார்னா, ஸோ அவங்களுக்கு இன்னொரு திருமணம் கூட பண்ணி வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதை நம்ம தனியா பார்க்கலாம். பொதுவா 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்தாருன்னா தன்னுடைய ஸ்பௌஸ் கிட்ட ரொம்ப அன்பா கவனமா விட்டு கொடுத்து போகணும். ஸோ அவங்களை எப்பயுமே ஒரு குளிர்ச்சியா பார்த்துக்கணும். அவங்க அவங்க மனசுல வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். அப்படி விதைச்சிங்கனாவே இந்த அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனைகள் தப்பிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறது வந்து 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்லயே இருந்தா அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப பயம் எல்லாத்துக்கும் வருது. ஆனா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நஷ்டம், படுதோல்வி, அவமானம் இதெல்லாம் கொடுத்தா கூட தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டு அவங்க எழுந்து ஓடுறாங்க, எழுந்து ஒரு சாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சக்தியை வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ ஆரம்பத்துல வந்து மன அழுத்தம், தோல்வி, நம்பிக்கை இழப்பு இந்த மாதிரிலாம் பட்டாலும் பல அவமானம் சந்திச்சாலும் ஒவ்வொரு முறையும் முன்னை விட ரொம்ப தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிட்டு உத்வேகம் பண்ணிட்டு அவங்க வலிமையோடு இருந்து நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில திடீர்னு எல்லாமே இழந்துடுறாரு, ஜீரோக்கு வந்துடுறாரு. ஆனா அவங்களோட எதிரிகள் வந்து இவர் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில ஆண்டுகள்லயே மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் வருவார். தன்னை மோட்டிவ் பண்ணி செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்லயே இருக்கிறவங்க ஆட்டோ சஜஷன், செல்ஃப் மோட்டிவ், எண்ணங்களை பாசிட்டிவாவே வச்சுட்டு இருக்கிறது, ஒரு ஒரு ஆன்மீக பிரேயர்ஃபுல்னஸ், ஒரு 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 பிரார்த்தனை உணர்வோடு இருக்கிறது, முழுக்க முழுக்க பாசிட்டிவா இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆளாக இருப்பாங்க. இது வந்து 8ஆம் அதிபதி 8லயே இருந்து நெகட்டிவ்னு பார்க்கப்பட்டாலும் அதை மிகப்பெரிய பாசிட்டிவா நம்மளால மாத்திக்க முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா ஆரம்பத்துல இது பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில பல பாடங்களை படிச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையும் அஞ்சாமல் எதிர்த்து நிற்கலாம். உங்களோட மன வலிமை வந்து ஒரு இரும்பு மாதிரி மாறிடும். இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் பண்ண வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மறை பொருளை வெளியே கொண்டு வர மாதிரி தொழில். ஜோதிடம், யோகா, தியானம், மறைநூல்களை வந்து விரிவாக்கம் செய்யறது, சிபிசிஐடி, இன்சூரன்ஸ் துறை, வக்கீல், ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வெற்றி பெறுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த 8ஆம் அதிபதி திசாபுத்தி வரக்கூடிய காலங்களில் இந்த வண்டி வாகன போக்குவரத்து, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணணும். அதனால உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். நான் அடக்கம் ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனை நம்மளே வாலண்டியரா உள்ள இன்வால்வ் ஆகி ஒரு மத்தியஸ்தம் பண்றது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த திசாபுத்தி நடக்கும்போது. இதை தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைப்பொருள்களை வெளியே கொண்டு வரக்கூடிய எந்த தொழில் வேணாலும் நீங்க செய்யலாம். சரி நேயர்களே, இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி 5, 6, 7, 8 இந்த 4 இடங்கள்ல இருந்தா எந்த மாதிரியான லைஃப் அவங்களுக்கு அமையலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இதனுடைய ஒரு சின்ன சுருக்கம், ஒரு ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆழமான அறிவும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இருக்கும். இதே 8ஆம் அதிபதி வந்து 6ஆம் வீட்டுல இருந்தாருன்னா தடைகளை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய, தடைக்கற்களை படிக்கற்களா மாற்றக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், சக்தியோட இருப்பாங்க. 7ஆம் பாவத்துல இருக்கும்போது இது கொஞ்சம் திருமண வாழ்க்கைக்கு தடையை ஏற்படுத்தும். ஆனா இது புரிஞ்சுக்கிட்டு ஸ்பௌஸை நம்ம நல்லா வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழல் அனுசரிச்சு நம்மளுடைய துணையை யாருக்கும் விட்டு கொடுக்காம ஒரு அன்போட பார்த்துக்கும் பொழுது அதுலயும் நம்ம ஜெயிக்கலாம். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவத்திலே இருந்தா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களின் மூலம் உங்களை வலிமையானதாக அது உருவாக்கும். சரி, இப்போ நமக்கு 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, லாஸ்ட் அண்ட் லீஸ்ட்,
இப்போ இந்த பதிவினுடைய லாஸ்ட் அண்ட் லிஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 8ஆம் பாவம் எப்போதும் நம்மள பார்த்து கேட்க விரும்பக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க பழைய வாழ்க்கையிலே இருக்க போறீங்களா? இல்ல ஒரு புதிய மாற்றத்துக்கான புதிய வாழ்க்கைகள நீங்க புது வாழ்வு பெற்று நுழைய தயாரா? அப்படின்னு கேட்குது நம்மள. அந்த 8ஆம் பாவ விதி திசை நடக்கும்போது. இந்த கேள்விக்கு தைரியமா ஆம் அப்படின்னு பதில் அளிச்சா மட்டும் தான், நீங்க அந்த அஷ்டமாதிபதியினுடைய ஆசீர்வாதத்த அனுபவிப்பீங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியில, அடுத்த பதிவுல 8ஆம் அதிபதி 9, 10, 11, 12ஆம் பாவங்கள் இருந்தா என்ன பலன்? அதாவது தந்தை, தந்தையை சார்ந்த அதிர்ஷ்டம், பாக்கியம், தொழில், வருமானம், வெளிநாடு, செலவுகள், ஆன்மீகம், மறைநூல், அக்கல்ட் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற முக்கியமான விஷயங்கள வந்து நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ இத்துடன் இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேங்க. முருகப்பெருமானை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி.